வணக்கம். இந்த வருஷம் 2024 பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஸ்டார்கள், அதாவது கமல், ரஜினி, விஜய், சூர்யா இப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய ஸ்டார்களோட படங்கள் எதுவுமே இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கை கொடுக்கலங்க. சின்ன சின்ன படங்கள் நம்ம தமிழ் சினிமாவோட மானத்தை காப்பாத்துச்சு. முக்கியமா லப்பர் பந்து, மெய்யழகன், வாழை, இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லிக்கிட்டே போலாம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெற்றி திரைப்படங்கள். போன வீடியோல அதிக ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண படங்கள்ல கமல் படம், ரஜினி படம், சூர்யா படம், விஜய் படம் எல்லாமே வந்துச்சு. நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த படம்லாம் ஃபிளாப் ஆச்சேன்னு. அது வெறும் கலெக்ஷன் மட்டும்தான் ஹையஸ்டா இருந்துச்சே தவிர அந்த படங்கள் லாபகரமான திரைப்படங்கள் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல டாப் 10 ரொம்ப ப்ராஃபிட்டபிள் பிலிம்ஸ் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, டோட்டலா தமிழ்நாட்டிலையும் சரி வேர்ல்டு வைடும் என்ன கலெக்ஷன் பண்ணிச்சு, அந்த படத்தோட ரைட்ஸ் எவ்வளவுக்கு வாங்கினாங்க, வாங்கி வித்தவங்களுக்கு ஷேரா எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிச்சு, அது மட்டும்